இன்று டாப் ஜட்ஜ்ல முக்கியமான நிகழ்வுகள். அமெரிக்காலேருந்து நேரடியா தினேஷ் நம்ம தொடர்பு கொள்றோம். மினியாபோலிஸ்ல பல்வேறு கலவரங்கள், பதற்ற நிலை, 2 குடிமகன்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்டோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, அதிகாரமா மக்கள் ஆட்சியா, அதாவது மக்கள் விரும்பாத சட்டத்தை அமல்படுத்தும் அரசு உண்மையில் யாருக்காக ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இது எல்லாத்தையும் நம்ம அணுகுவோம். இன்னும் நிறைய இது இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. எல்லாவற்றையும் சொல்லி உங்களை இது பண்ண விரும்பல. தினேஷ், வாங்க. மினியாபோலிஸ்ல என்ன நடக்குது? அது பேர் என்ன? முதல்ல சுட்டுக் கொட்டப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப பதற்றமா இருந்தது. பாவம் அந்த பெண்மணி. அதுக்கப்புறம் நேற்று நான் செய்தியை கவனிக்கல, நீங்க தான் சொன்னீங்க. என்ன நடக்குது மினியாபோலிஸ்ல? கண்டிப்பா, மிக்க நன்றி. நல்லா குளிரான நேரில் இதை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் மினசோட்டா அப்படிங்கிறது அந்த மாநிலத்து பேரு. ஸோ அது அமெரிக்காவில் இருக்கும் ஒரு மாநிலம் தான் மினசோட்டா. அதோட கேபிட்டல் சிட்டி செயின்ட் பால் மினியாபோலிஸ் இருப்பாங்க. அதுதான் அந்த சிட்டியில நடக்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ மினசோட்டா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் மெத்தட் தான் அது ஒரு ஒரு ஸ்விங்கிங் ஸ்டேட் இருந்துச்சு. அதாவது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரிப்பப்ளிகன்ஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ் இருக்கிற மாதிரி இது. அதாவது இடது வலதுசரி இருக்கிறவங்க மாதிரி ஒரு மாநிலம். அதே மாதிரி தான் அந்த சிட்டி மோஸ்ட்லி லிபரலான சிட்டி தான். ஸோ அங்க என்ன நடக்குதுன்னா, ஐஸ் அப்படிங்கிற, இதை பத்தி பிறகு பேசலாம். அப்புறம் ஐஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி, அவங்களோட அந்த ஏஜென்சியோட முக்கியமான ஜாப் என்னன்னா, இல்லீகலா இங்க வரவங்க இமிகிரன்ஸ, அதுலயும் அதுல அவங்களுக்கு இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா அவங்களை பிடிச்சி வெளியேற்றுறது தான் அந்த நிறுவனம் கிரியேட் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே. ஸோ அவங்க கிரியேட் பண்ண அவங்களை வெளியேற்றும் போகும்போது மினியாபோலிஸ் லோக்கல் மக்கள் அப்படி பண்ணக்கூடாது, அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்றது தவறு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்றது தவறு அப்படின்றோம். ஸோ இது இங்க லோக்கல் அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு நடக்கிற ஒரு சின்ன வார் மாதிரி பார்க்கலாம். அதாவது லோக்கல் அப்படிங்கிறது மாநில தலைமையில டெமோக்ராட்டிக் பார்ட்டி உட்காந்துருக்கு. நேஷனல் லெவல்ல, ஃபெடரல் லெவல்ல ட்ரம்போட பார்ட்டி ஜிஓபி வினிங்ல இருக்கு. ஸோ அவங்களோட ஏஜென்சி தான் ஐஸ். அவங்க போய் மினியாபோலிஸ்ல போய் அரெஸ்ட் பண்றது கூடாது அப்படின்னு தடுத்துறதுக்கான ப்ரொடெஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொடெஸ்ட்ல தான் அநியாயமா 2 உயிர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதுதான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். நன்றி. சுருக்கமா ஒரு பரந்து பார்வை கொடுத்துட்டீங்க இப்ப நடந்தது என்னன்னு. இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்புலம் கொடுங்க. மினியாபோலிஸ் ஏன் முக்கியமா இருக்கு? எனக்கு மினியாபோலிஸ்னா உடனே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்னு உடனே ஞாபகம் வர்றது பிளாக் லைவ்ஸ் மேட்டர், கருப்பர்கள் உயிர்களும் வெள்ளையனின் உயிர் போல முக்கியமானது அப்படின்னு எங்க பார்த்தாலும் பேனர், பதாகைகள், போஸ்டர்ஸ், பிளாக்ஸ், கொடிகள் எல்லாம் பறந்தது. ஜார்ஜ் ஃபிளாய்ட் அங்கிருந்து ஆரம்பிச்சது. அது பேர் என்ன, அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் எங்கு பார்த்தாலும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. என்னால மூச்சு விட முடியல அப்படிங்கிறது ஒரு முழக்கமாவே ஆச்சு. அதை சுத்தி பல்வேறு இசைகள் மக்களை உத்வேகப்படுத்தும். இந்த மாதிரி ஒரு இதையே உருவாக்கி அதை வாக்கு வங்கி ஆக்கின மாதிரி ஒரு இதா இருந்தது. ஆகவே ஒரு சுருக்கமான சித்திரத்தை கொடுக்க முடியுமா? மினியாபோலிஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை தீர்மானிக்கிறதுல இன்னும் முக்கிய பங்கு வகிச்சதுன்னு சமீப காலத்துல? கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி மினசோட்டா அப்படிங்கிற மாநிலத்துல, குறிப்பா அந்த மாநிலத்துல 76% மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா 76% வெள்ளை மக்கள், 75 வச்சுக்கலாம். மிச்சம் 25% பாத்தீங்கன்னா கருப்பினர்கள், ஹிஸ்பானிக்ஸ்லாம் இருக்காங்க. அது தவிர இமிகிரேஷன் பாப்புலேஷன், அதாவது குறிப்பாக சோமாலியில இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இருக்கிறதுனால இப்போ அதே அந்த மினியாபோலிஸ் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் வெள்ளைக்காரர்களோட விகிதாச்சாரம் கம்மி இருக்கு. ஒரு 50 to 60% தான் வெள்ளைக்காரங்க இருக்காங்க. மித்தெல்லாம் பிளாக்ஸ் அண்ட் ஹிஸ்பானிக்ஸ் இருக்காங்க. ஸோ பட் அது இருந்தாலும் கூட பெரும்பான்மையான வெள்ளை இன மக்கள் கூட அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் இருக்காங்க அது மினியாபோலிஸ்ல. ஸோ அவங்களுக்கு ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் முதலிருந்தே பிடிக்கல. டிம் வால்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஊர் கவர்னர். ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக நின்றவர் கமலா ஹாரிஸ், அவருக்கு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் டிம் வால்ஸ். அந்த டிம் வால்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மினசோட்டாவோட கவர்னரா இருக்காரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பிக்கஸ்ட் ஹப் அப்படிங்கிற சொல்ற மாதிரி தான் அவங்க நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல என்னன்னா, இப்ப கவர்னர் டிம் வால்ஸுக்கு ஆகட்டும், அவருக்கும் கூட ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு தன்னுடைய படைகளை என்னுடைய நாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிறது படையெடுப்பு அப்படிங்கிற நிலைமையில அவர் பேசிட்டு இருக்காரு. பட் ஆனா
டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, சில விஷயங்கள் வந்து சென்ட்ரல் அண்ட் ஃபெடரலுக்கு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வார் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மத்திய அரசு தான் அதுக்கான அந்த அந்த போருக்கான ஆட்களை அனுப்புவாங்க. ஸோ அந்த சென்ட்ரலுக்குன்னு சில கேபிலிட்டிஸுக்கு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா பீப்புள் ப்ரொடெக்ஷன், டிராபிக் ஸ்டாப்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட லிமிடேஷன்ஸ், அதாவது அந்தந்த மாநிலங்கள் அதை பார்த்துக்கொள்ளும். ஆனா நேஷனல் ப்ரொடெக்ஷன் அதுலதான் இங்க பார்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அங்கதான் வருது. இந்த நேஷனல் ப்ரொடெக்ஷன் வரப்போ அது வந்து ட்ரம்ப்போட சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. ஸோ இவங்க ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி இல்லீகலா வந்த ஏலியன்ஸ்ல ஆட்கள் வந்து மினசோட்டால நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுலயும் வந்து குற்றம் புரிந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கறதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரம்ப் மாத்திரம் பண்றதுல, இதுக்கு முந்தில எல்லா பிரசிடென்ட்ஸும். ஸோ ஐஸ் நான் சொன்ன மாதிரி 2003 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கீழ இருக்கு. அப்ப வந்து அவங்களோட வேலை, அவங்களோட நடவடிக்கைகள் அப்ப 2 கட்சிகளும் சேர்ந்து தான் இதை நிறுவினாங்க. அப்பதான் ஐஸ் ஃபார்ம் ஆச்சு. ஐஸ் அப்ப இருந்து நிறைய பேர் டிபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்ற வருடம் கூட ஒரு மில்லியன் பக்கம் டிபோர்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னால நிறைய மில்லியன் பேர் இருக்காங்க. இப்போ ஒபாமா அடிக்கடி சொல்லுவாங்க, 3 மில்லியன் ஆட்களை அவர் ஐசை உதவியோட தான் அதை டிபோர்ட் பண்ணாரு. சோ இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த டிபோர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சியில தொடங்கியதுல 2003 எப்ப ஐஸ் ஆரம்பிக்கப்பட்டதோ, ஐஸ் 2003 ஆரம்பிக்காததுக்கு முன்னால டிஹெச்எஸ்ஏ வந்து இதுல வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் 2003 அதுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரணும். ஏன்னா பல முறை இந்த இல்லீகல்ஸ் கிட்ட போறப்ப அவங்க ஆயுதம் தாங்கி இருக்காங்க, அவங்க ஒரு டேஞ்சரான ஒரு ட்ரக் காட்டல் வந்திருப்பாங்க அப்படிங்கிற அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஐஸ்க்கு வந்து எக்யூப் பண்ணணும் அப்படின்னு தான் ஐஸ் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இப்படிதான் மினியாபோலிஸ், குறிப்பாக மினசோட்டா மாநிலம் வந்து இந்த ஹாச் பஜா இருக்கிறதுனால இந்த கட்சி கொள்கையினால் பிடிக்கப்பட்டு ஸ்டேட்டா சென்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபைட்ல இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அருமை, நன்றி. அந்த பின்புலத்தை ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இருந்தாலும் நீங்க ஏற்கனவே தொட்டுட்டீங்க போலீஸுக்கும் ஐஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இன்னும் கொஞ்சம் விரிவா அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஒரு காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு, உள்ளூர் மாநகர காவல்துறை, அதுக்கப்புறமா மாநில காவல்துறை, அது தவிர ஐஸ்ன்னு நம்ம சொல்ற இமிகிரேஷன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியல, சொல்லுங்க. சிபிபிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இருக்கு. முன்னாடி அந்த 9/11க்கு முன்னாடி பல்வேறு துறைகளா இருந்ததை ஒருங்கிணைத்தது இருக்கு. இன்னும் கூட பல்வேறு துறைகள் இருக்கா. ஐஸுக்கும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்கும் என்ன சம்பந்தம், ஒன்றா அப்படிங்கிறது, முக்கியமா யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு, என்ன பண்ணலாம்? கண்டிப்பா. சோ மாநிலத்துக்கு இப்ப நம்ம திருப்பி நம்ம எளிதா விளக்குறதுக்காக நம்ம தமிழ்நாடு வர்சஸ் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப தமிழ்நாடுல தமிழக மாநில போலீஸ் இருக்காங்க, டிஎன்பி இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க. சோ அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி இல்லைங்களா. சோ அவங்க வந்து ஸ்டேட்ல அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து தமிழ்நாடு முழுதும் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது ஒரு தமிழ்நாடு போலீஸ் அதிகாரினால ஆந்திரா போய் கைது பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்க கூட வீடுகள் எடுத்து அவங்க கூட சேர்ந்து ஆப்ரேட் பண்ண முடியும். சோ அவங்க அதே மாதிரி அவங்களோட ஸ்டாச்சுட் என்னன்னா, இதுதான் லோக்கல் கிரிமினல் வழக்குகள், மக்களோட பாதுகாப்பு, மக்களை வந்து சந்தோஷம் வைக்கிறது, டிராபிக் ஸ்டாப்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அந்த தமிழ்நாடு மாநிலத்துக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இங்க மினசோட்டா மாநிலத்துக்கு அவங்களோட லோக்கல் போலீஸ் இருக்காங்க. இப்போ ஐஸ் அப்படிங்கிறது என்னன்னா இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களோட இந்த கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்டோட முக்கியமான வேலை என்னன்னா, அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் அமெரிக்கா முழுதும் எங்கு வேண்டுமானா அவர்கள் வந்து ஒரு இல்லீகல் ஏலியன் இருக்காருன்னா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ண முடியும், அவங்க நாட்டை விட்டு வெளியேற்ற முடியும். அதுதான் ஐஸ் வருது. சோ அங்கதான் இந்த கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குது. சோ மாநிலத்துக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ இங்க மாநிலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவங்க வந்து லீகல் இல்லீகல் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் நாங்க பார்க்க மாட்டோம். எங்க மாநிலத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள பாதுகாப்புக்கு வேண்டியது என்னோட சட்டம் அப்படின்றாங்க. அதே ஃபெடரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மாநிலத்துக்கு வந்தோம்னா அவங்க இல்லீகலா வந்திருக்காங்க, அவங்களுக்கு பேப்பர்ஸ் இல்ல, அன்டாக்குமெண்டட் அப்படின்றாங்க, சில பேர் இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெர்மினாலஜிக்குள்ள போக வேணாம். பட் அவங்க வந்து வெளி நாட்டிலிருந்து இங்க வந்தவர்கள், அதாவது தக்க விசா ப்ராசஸ் இல்லாம பிப்ரவரியோ இல்ல வந்து ஓவர் ஸ்டேயோ, ஒரு டூரிஸ்ட் விசால வந்து ஓவர் ஸ்டே பண்ணியோ அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரெல்லாம் கிரிமினல் ரெக்கார்டு இருக்கோ அவங்களை அரெஸ்ட் பண்றது வந்து எங்களோட கடமை அப்படின்னு ஐஸ் சொல்றாங்க. சோ இதுதான் 2 கோணம் அது. சோ இப்போ ஐஸ் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பிரேக் பண்ணோம்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விசாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா டிஹெச்எஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இருக்கு. சோ அவங்களுக்கு கீழே வந்துட்டு
கஸ்டம்ஸ் பார்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு யூஎஸ் சிபிபி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க என்னன்னா அவங்கள வந்து ஒரு மோஸ்ட்லி கிளரிக்கல் ஒர்க் பண்றவங்கன்னு நீங்க பாத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் அந்த பார்டர் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பார்டர்ல மட்டும் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்டரை சுத்தி தான். ஸோ எங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கும் வெளிநாட்டுக்கும் பார்டர் இருக்கோ, ஸோ நீங்க எப்படி சொன்னா அமெரிக்கா தெற்கு பகுதியில பாத்தீங்கன்னா மெக்சிகோ கூட, நார்த்ல பாத்தீங்கன்னா கனடா கூட, அதே மாதிரி அலாஸ்காவிலையும் கனடா கூட. ஸோ இங்கெல்லாம் வந்துதான் சிபிபி, அதாவது கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடக்ஷன். அவங்க என்னன்னா யாரெல்லாம் அந்த நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு டியூ ப்ராசஸ்ல வந்துட்டு பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்து, நீங்க அசைலியா வர்றீங்களா, டூரிஸ்ட் விசால வரீங்களா, இங்க ஒர்க் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்றதுதான் சிபிபியோட வேலை. இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க ஐஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து போலீஸ் மாதிரியே தான். ஆனா அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் இது மாதிரி இல்லீகலா உள்ள வந்துட்டாங்க, அவங்களை எப்படி வெளியேற்றுறது, அவங்கள வந்து சட்டப்பூர்வமா எப்படி நடக்குதுன்னா ஐஸ் அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் நீங்க இன்னொரு வழி பார்க்கணும்னா டிஹெச்எஸ் அப்படிங்கிறது ஒரு தலைமை. அதாவது டிஹெச்எஸ் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கீழே இருக்கிற ஒரு செக்ரட்டரி, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் கீழே சிபிபி அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி கிளரிக்கல் ஒர்க் மாதிரி பார்த்துக்கலாம். இந்த லீகல் டிராவல் என்ன இருக்கு, த்ரெட்ஸ் என்ன இருக்கு, அதெல்லாம் மெஷர் பண்றது சிபிபி. ஐஸ் அப்படிங்கிறது போலீஸ் விங். ஸோ அந்த போலீஸ் விங் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து யாரெல்லாம் இல்லீகலா வந்துக்கலாம் அவங்க இது பண்றது. ஸோ இதுல வந்து என்னன்னா டிஹெச்எஸோட அந்த ஐஸ் கிரியேட் பண்றது நான் சொன்ன மாதிரி 2003 கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த ஐஸ் அப்படிங்கிற அந்த ஏஜென்சியை. அப்ப ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்துதான் ஆரம்பிச்சாங்க. ஸோ இங்கதான் அந்த கன்ஃபியூட்டிங் வருது. ஐஸ் என்ன சொல்றாங்கன்னா இவங்க இல்லீகலா உங்க மாநிலத்தில் இருக்காங்க, ஆனா அவங்க இல்லீகலா இருக்கிறதுனால என்னோட இது வந்து என்னோட ஏரியா வந்து அமெரிக்கா முழுதும், அமெரிக்கால எங்கெல்லாம் அந்த இல்லீகல் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. சோ இது இன்னொரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் பாத்தீங்கன்னா இது வந்து மினியாபோலிஸ்ல மட்டும்தான் நடக்குதா, ஏன் மற்றதுல நடக்கலாம்னா டெக்சாஸ்ல இதை விட 10 மடங்கு இல்லீகல் இமிகிரன்ஸை கேப்சர் பண்ணி வெளியில அனுப்பியிருக்காங்க ஐஸ். இதே ஒரு 15-20 நாளைக்கு முன்னாலே பண்ணிருக்காங்க. ஆனா ஆமா, டெக்சாஸ்ல வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸும் ஐஸும் ஒன்னா கோஆபரேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவங்க வந்தாங்கன்னா, பெடரல் கவர்மெண்ட் ஐஸ் ஏஜென்சி வந்தாங்கன்னா அவங்க வந்து இது எனக்கு ஆச்சரியமான செய்தி. நிஜமாவேவா? டெக்சாஸ்ல வந்து மினசோட்டாவில் இருக்கிறத 10 மடங்கு இது வரைக்கும் ஐஸ் வந்து டிபோர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அதை விட பாத்தீங்கன்னா இது வந்து 15 நாளைக்கு முன்னால ஒரு 30 நாள் இருந்தாங்க. இப்ப வந்து லாஸ் வேகஸ்லயும் நிறைய இடத்துல வந்து லாஸ்ட் இயர் 2 வாரத்துக்கு முன்னால கூட அவங்க அந்த ஐஸோட இவங்க போய் அங்க பேசிட்டாங்க. அங்க இருந்தும் பண்ணிருக்காங்க. லூசியானா ஸ்டேட்ல இருந்தாலும் கூட வெளியில எடுத்திருக்காங்க. அங்கெல்லாம் கூட பிரச்சனை வந்தது இல்ல. ஆனா மினியாபோலிஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கவர்னர் வந்து அவங்களுக்கு வந்து பெடரல் கவர்மெண்ட் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் ஐஸ் எம்ப்ளாயிஸ்ங்க வர்றது பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, அது இன்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பூதகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். நன்றி. எனக்கு ஆரம்பத்துல 2 முரண்பாடோட ஒரு இன்னும் இருக்கு. பட் ஆனா அதை நம்ம தொகுத்து பார்த்துக்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கலாம். அதிகாரம் வர்சஸ் மக்களாட்சிங்கிற மாதிரி இதை பார்த்தேன். அதை வந்து ரொம்ப அழகா விளக்கினீங்க. அதாவது டெக்சஸ் ஒரு அபாரமான உதாரணம். அதாவது மத்தியில் ஆளும் ஆட்சியே அங்கேயும் டெக்சஸ் மாநிலத்திலயும் ஆளுது. ஆனா மினியாபோலிஸ்ல மத்தியில் ஆளுற ஆட்சிக்கும் மினசோட்டால இருக்கிற கட்சிக்கும் வேற கட்சிங்கிறத வச்சு நீங்க ரொம்ப அழகா விளக்கினீங்க. அதாவது மக்கள் விரும்பாத சட்டமா, மக்கள் விரும்புற சட்டமா, அரசு உண்மையில யாருக்காக ஆட்சி செய்யுது, எந்த அரசுங்கிறத ரொம்ப அழகா விளக்கினீங்க. அதே மாதிரி பாதுகாப்பு என்னது, சுதந்திரம் என்னது. அதாவது நம்ம எப்பவுமே சுதந்திரங்களை குறைக்கும் பாதுகாப்பா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதாவது பல்வேறு சட்டங்களை நம்ம அபியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படி உண்மையில பாதுகாப்பாங்கிறத பத்தியும் ஓரளவு நல்லாவே சொன்னீங்க. இப்போ இன்னொரு ரொம்ப பெரிய முரண்பாடு அதிகமா பேசப்படுது. நான் பல்வேறு வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கேன். சில சமயம் ரொம்ப இதா கூட இருக்கு, அதிர்ச்சியா கூட இருக்கு. அவங்க சுட்டுக் கொல்லப்படுற காட்சிகள், முக்கியமா அந்த பெண்மணி சுட்டுக் கொல்லப்படுற காட்சிகள் தான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிச்சு. இது 2வது கொலைங்கிற 2வது சம்பவங்கிறதுனால நான் இதை அதே சமயம் நேத்தி கொஞ்சம் வேற வேலைகள் இருந்ததுனால நான் உண்மையா கவனிக்கல. சோ இந்த வீடியோ இடத்துல எது உண்மை, எல்லாமே பதிவு செய்யப்படுது, பல்வேறு கோணங்கள்ல நம்மளுக்கு கிடைக்குது. இவங்களே ஐஸே சில வீடியோக்களை வெளியிடுறாங்க. டேடி வேன்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய ஆயுதத்தை, அதாவது இந்த மாஸ் வெஹிக்கிள், அந்த காரை வச்சு அவங்கள தாக்க திட்டமிட்டாங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் சர்ச்சையா இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு ஒரு தரப்பு என்ன சொல்லுது, இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது? இவங்களோட தரப்பு, அதாவது போராட்டக்காரர்களோட தரப்பு என்ன, ஐஸோட தரப்பு என்ன?
கண்டிப்பா. சோ இத வந்து எப்படி பார்க்கணும்னா, யுஎஸ் வந்து ரூல்டு எல்லாம் நம்மளுக்கு எப்படி கான்ஸ்டிடியூஷன் இருக்கோ, அதே மாரி யுஎஸ்லயும் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நெறைய அமெண்ட்மென்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த அமெண்ட்மென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க எப்போலாம் வந்து நம்ம இந்த சட்ட இயக்குனர்கள் எப்படி நம்ம ஊர்ல அம்பேத்கர் இங்க மாரி அவங்க 10 ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எழுதின அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அத வந்து அமெண்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் ரைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு இருக்கு. அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, ஃப்ரீடம் ஆஃப் பெட்டிஷன், அது வந்து கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். அதாவது மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பது வந்து சட்டப்படி செல்லுபடியாகும். அவர்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட். அது ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, நான் யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு 27 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல இதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற பார்த்தோம்னா எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட். சோ இவங்க என்ன சொல்றாங்க, சோ இடதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட் படி நாங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். சோ அதனால எங்கெங்க வேணா போய் நாங்க எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஐஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஐஸ்க்கு கிரியேட் பண்ணது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, அது ஒரு போலீஸ் ஏஜென்சி. போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, லாஃபுல்லா கிரிமினல்ஸ் பிடிக்க வேண்டியது, அது இல்லீகல் கிரிமினல்ஸ் பிடிக்க வேண்டியது எங்களோட ஸ்டாச்சர். அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி. சோ யாராச்சும் நாங்க இல்லீகல்னு தெரிஞ்சனா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள போய் பிடிச்சிட்டு வரதான் எங்களோட வேலை அப்படின்றாங்க. சோ பட் ஆனா என்ன இதுல என்ன, இந்த ரெனே குட் அப்படிங்கறது அந்த முதல் கொல்லப்பட்ட நபர். சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து மினியாபோலிஸ்ல இது நடந்துச்சு. இந்த நடக்கிறப்ப வந்துட்டு இவங்க ஐஸ் ஏஜென்சி வந்து ஒரு கிரிமினலை பிடிக்க போறப்ப வந்துட்டு இவங்க வந்து வழியில தடுத்து நிறுத்தினாங்க. அவங்க தடுத்து நிறுத்துறப்ப வந்துட்டு அவங்க காரை விட்டு இறங்க சொல்றப்போ அவங்க பதற்றத்தினாலயோ அன்னியோ அதை வந்து நம்ம கேஸ் பார்த்துக்கிட்டோம். பட் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு போக பார்த்திருக்காங்க. சோ அவங்க வந்து காரை ஓட்ட சொல்றப்போ அவங்களோட பார்ட்னர் பக்கத்துல இருந்திருக்காங்க. அவங்க வந்து காரை சீக்கிரம் ஓட்டு அப்படின்னு சொல்லி உந்துதல் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க ஓட்டிட்டு போறப்போ எதிரில் ஒரு ஐஸ் ஏஜென்ட் நின்றுருக்காரு. அவரு ஆல்மோஸ்ட் அவர் மேல அடிக்கிற மாதிரி போயிருச்சு. அந்த பதற்றத்துல அவரும் சுருட்டாரு. சோ இது எப்படின்னா, அதுல முக்கியமா ஒண்ணு நான் தெரிஞ்சின்றது, அந்த சுட்டவர் வந்துட்டு ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு கார்னால பாதிக்கப்பட்டிருக்கார். அதாவது ஒரு 3-4 வருஷம் முன்னாடிதான் ஒருத்தர் வந்து அவர் மேல அந்த மாதிரி காரை வச்சு ஏத்திருக்காரு. அவர் வந்து ஒரு 2 வருஷம் பணி செய்ய முடியாம முதுகுத்தண்டு, இடுப்பு எல்லாமே பாதிக்கப்பட்டு இதுல இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு 2 ஆண்டுகள் முன்புதான் திரும்பி வந்து மீண்டிருந்து திரும்ப பயிற்சி பண்ணி திரும்ப வேலையில சேர்ந்திருக்காரு. சோ அவருக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, டிராமா இருக்குங்கிறது ஒரு டிராமா அப்படிங்கிறது ஒண்ணு. பட் என்ன இதுல வந்து இதுதான் ஹியூமனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாமா காத்திருக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனா உண்மையான என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வண்டியை வேகமா ஓட்டுறப்போ அவர் பதத்துல அவனும் சுட்டாரு. அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயமா போச்சு. சோ இதுல என்னன்னா, இதுல எங்க வருதுன்னா, எந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபிஷியல், அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆப்ரேட் பண்றப்ப அவங்களை தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிறைவாசம் உண்டு. சோ இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சொல்றேன். நீங்க வந்து நியூ ஜெர்சிலயோ இல்ல எங்கேயாச்சும் ட்ரெயின்ல போனீங்கன்னா, ஆம்ட்ராக் ட்ரெயின்லயோ ஏதாச்சும் போனீங்கன்னா, ஆம்ட்ராக் வந்து ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. சோ நீங்க அந்த டிக்கெட் கலெக்டர் கூட சண்டை போட்டீங்கன்னா கூட they can arrest you. அதாவது சும்மா போய் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றது, எனக்கு டிக்கெட் சரியா வாங்கலாம் அப்படிங்கிறது இல்ல. வேணும்னே அவர் வந்து அவர் கூட சத்தமா பேசுறது, அவர் கூட சண்டை போடுறது, அவரோட பணியை செய்ய முடியாம. அது 100க்கு 100 நான் ஒத்துக்கிறேன். எனக்கே பர்சனலா நான் டிராபிக்ல ஆரம்ப காலத்துல மாட்டின போது நான் சண்டை போட்டிருக்கேன், ரொம்ப இதா பேசியிருக்கேன். சோ அவர் வந்து நான் உன்னை கைது பண்ண முடியும், நீ வார்த்தையா கலந்து பேசுனார். எனக்கு அவர் எப்படி கைது பண்ண முடியும், நான் ஒரு 30ல 35 பண்ணதுக்குங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு, போலீஸுக்கே அந்த அதிகாரம் இருக்கு. சோ அதனால அவங்கள சுட்டு கொண்டாங்க. சோ அது வந்து ஓரளவுக்கு இன்னும் கோர்ட் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னா, இவர் வந்து ஒரு வெட்டரன் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட போரில் பங்கு பெற்றவர்கள், அமெரிக்க ராணுவத்தில் இருந்தவர்கள் இல்ல ஏர்போர்ஸ்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து வெட்டரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்து நர்ஸா இருக்கிற ஒரு நபர், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஐஸ் என்போர்ஸ்மெண்ட் பண்ற ஏஜென்ட் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கார்ல ஒரு பெண்மணி கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்கள கைது பண்றதுக்காக அவங்களுக்கு விசாரணை பண்றதுக்காக அவங்க அணுகியிருக்காங்க. அவங்கள வெளியில கார்ல இருந்து வெளியில வந்து விசாரணை பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்கிறப்ப இவர் இடையில பூந்திருக்காரு. சோ இவர் இடையில பூந்தப்ப என்னாச்சுன்னா, சண்டை வளர்த்திருக்கு, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. சோ இவங்க ஒரு 6 to 8 போலீஸ் நம்பர்கள், ஐஸ் நம்பர்கள் வந்து அவரை கீழே தள்ளி விட்ட பிறகு அந்த இடத்துல வந்து வீடியோ ரொம்ப கிளாரிட்டியா இல்ல. டக்குன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5-6 கன் ஷாட் கிடைக்குது. அது 5 கன் ஷாட் முடியல, அந்த ஐஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பின்னால போறப்பதான் தெரியுது
அந்த நர்ஸ் அப்படின்னு ஜெஃப்ரி அப்படிங்கிற அந்த நர்ஸ் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பத்தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேசினா, அதே மாதிரி இங்க வந்து செகண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த இந்த செகண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்துட்டு ரைட் வர்சஸ் லெஃப்ட்ல வந்து பெரிய விஷயமா இருக்கும். அதாவது செகண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து ரைட் டு பேர் வெப்பன்ஸ் ஆர் ஆர்ம்ஸ் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ என்னன்னா, மினியாபோலிஸ் மாதிரி ஒரு இடத்துல டெக்சாஸ்ல அங்கெல்லாம் வந்து கன் கேரி லாஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது நீங்க வந்து அப்ளை பண்ணி நான் வந்து கன்னை என்னுடைய எப்படியும் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கன்சீல்டு கேரி அப்படின்னு ஒரு இது கொடுப்பாங்க. அதாவது நீங்க கன்னை வச்சுக்கலாம், அதை வெளிப்படையா எடுக்க முடியாது. தேவை இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து கன்னை வெளியில எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இருக்கு. அதுக்கான டெஸ்டிங் எல்லாம் பயங்கர தரோவா நடக்கும். அதெல்லாம் நம்ம முடிஞ்ச பிறகுதான் கன் வச்சுக்க முடியும். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து இவர்கிட்ட அந்த கன் கேரி லா மட்டும் வெப்பன் இதுக்கு மட்டும் இல்ல, அது தவிர அவர்கிட்ட அந்த கன்னு வச்சிருந்திருக்காது. அதுக்கப்புறம் 2 மேகசின், ஒரு மேகசின்ல வந்து 6 to 12 புல்லட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு 24 புல்லட் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஷூட் பண்ற அளவுக்கு மேகசின் லோட் பண்ணி அவர்கிட்ட வச்சிருக்காரு. சோ அத அவர் வச்சிருக்கிறத அவரும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல சத்தம் வந்து சரியா தெரியல. பட் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வந்து அந்த கன்னு எடுக்க ட்ரை பண்ணாரோ, இல்ல அதை ரீச் பண்ண ட்ரை பண்ணாரோ, இல்ல எங்கிட்ட கன் இருக்குன்னு சொல்ல பார்த்தாரோ என்னன்னு புரியல. ஆனா அந்த சமயத்துல வந்துட்டு அவர் படுக அந்த ஒரு கன்ன க்ஷணப்பொழுதுல வந்துட்டு இவங்க சொல்லிட்டாங்க. சோ இதுல முக்கியமான விஷயம் நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் கன்னு வச்சிருந்தாரு வைக்காது அப்படின்னு இல்லை. ஆனா ஆஸ் பர் போலீஸ், நம்ம முன்ன சொன்ன கேஸ் படி ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து தன் பணியை செய்யும் போது அதை தடுக்கும் போது அவரை விளக்குவதற்கான எல்லா உரிமையும் போலீஸ் கிட்ட இருக்கு. ஸோ அவங்க வந்து அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ஆக்ஷன் எடுக்க முடியும் நல்லதா இருந்தாலும் அது சுட்டு கொண்டிருக்கணுமா, சுடும் அளவுக்கு போயிருக்கணுமா அப்படிங்கறதான் இங்க கேள்வி. ஸோ ஹியூமனிடேரியன் பார்த்தோம்னா அவர் அப்படியே 6 பேர் இருக்காங்க, அவர் அடக்கி வச்சிருந்துடலாம். ஆனா அந்த கன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தெரியும், அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த கன் இருந்தா அவங்களுக்கும் டக்கு டக்குன்னு எடுத்து சொல்லணும்னு ஆசையா என்ன. பட் ஆனா அந்த இது டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ என்ன பொறுத்தல என்னன்னா, ஹியூமனிடேரியனா வந்து அவரை வந்து பிடிச்சி வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி இருக்கலாம். பட் ஆனா அவரு லா என்போர்ஸ்மெண்ட் தன் பணியை செய்திருக்கப்போ தடுக்க போனது உண்மை. அதனால் ஏற்பட்ட கைகலப்பில் அவர் மேல் சுட்டுக் கொல்லப்பட்டதும் உண்மை. அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல தான் பார்க்க முடியும். ஸோ இது இன்னைக்கு வந்து 2 கொலைகள். ஸோ இது தொடர்ந்து என்னாச்சுன்னா, இப்ப ப்ரொட்டஸ்ட் அதிகமா போயிடுச்சு. அதே இவ்வளவு நாள் இப்ப 2 பேரும் செத்தவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, ரெனே குட் அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளை இனத்தவர் தான், ஜெஃப்ரிங்கிறவர் வெள்ளை இனத்தவர் தான். ஸோ அதனால வந்துட்டு அமெரிக்க பிரஜைகளையே நீங்க சுடுல வந்துட்டீங்களா ஐஸ் அப்படின்றாங்க. ஐஸ் என்ன சொல்றாங்க, நாங்க பிரஜை நான் பிரஜை அப்படின்லாம் பாக்குறது இல்ல, எங்களோட இதுல யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனை அப்படின்றாங்க. சரி, இதுல இன்னும் ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இதோட இறுதி பகுதிக்கு போயிடலாம். முடிந்த அளவு ஆரம்பமா போயிட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க அதுல நான் விட்டது எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணுங்க. நான் வந்து இதுல வந்துட்டு இந்த தேசிய காவல் படை அப்படிங்கிறது என்னது, அதை வந்துட்டு கவர்னர் ஏன் கொண்டு வராரு, இதுக்கு முன்னாடி எப்ப கொண்டு வந்திருக்காரு, இது வந்து முக்கியமா கருதப்படணுமா, அதாவது மினசோட்டா நேஷனல் கார்டுங்கிறது யாரு கொண்டு வரலாம், எதுக்காக அந்த மாதிரி இந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்கிறத பத்தி வண்டி கொஞ்சமா விளக்க முடியும்? அருமையா கண்டிப்பா இருக்கும். சோ இப்ப நான் எப்படி சொன்னா, ஐஸ் அப்படிங்கிறது டிஹெச்எஸ், ஐஸ், சிபிபி எல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கு. ஸ்டேட் போலீஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் போலீஸ், ஸ்டேட் ட்ரூப்பர், ஸ்டேட் சர்ஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுப்பட்ட இடம் தான் நேஷனல் கார்டு. நேஷனல் கார்டு அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதாச்சும் பெரிய கலவரம் இருந்துச்சா ரிசர்வ் போலீஸ் வந்து சேர்றாங்க அப்படின்றாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து ஃபுல் டைமா வந்துட்டு போலீஸ் என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் ரிஜிஸ்டர்ட் அஸ் கார்டு. அதாவது எப்பெல்லாம் ரிசர்வ் தேவைப்படுதோ அப்ப வந்து நீங்க அழைச்சிக்கலாம். ஸோ இவங்க என்னன்னா, இவங்களோட லிமிடேஷன்ஸ் வந்துட்டு ஸ்டேட்டுக்கும் ஃபெடரலுக்கும் 2க்கும் நடுவுல. ஸோ மினசோட்டா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஐஸ் வந்து ஃபுல்லா வந்து ட்ரம்போட கண்ட்ரோல்ல இருக்கு, ஸ்டேட் கண்ட்ரோல்ல வந்து என்னோட போலீஸ் இருக்கு, என்னோட போலீஸ் ஆஃபீஸர் கோஆபரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்குமே ஒரு சொல்லியிருக்காரு. பட் என்ன சொல்றாங்க, நேஷனல் கார்டு கொண்டு வாங்க. ஏன்னா நேஷனல் கார்டோட ஸ்டாச்சுரே என்னன்னா டியூயல் மிஷன் அப்படிம்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து மிலிட்டரி ஃபோர்ஸ் விச் சர்வ்ஸ் போத் அ ஸ்டேட் அண்ட் ஃபெடரல். ஸோ ஸ்டேட்ல அவங்க ட்ரெயின் ஆனாலும் கூட அந்த ஸ்டேட்டுக்கு வந்து எப்பெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு அதிகமா தேவைப்படுமோ அப்பெல்லாம் வந்து அவங்க அழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் கார்டு. ஸோ அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய வாட்டி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜனவரி 6 எடுத்துக்கலாம். நம்ம இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி 6 போன ஒரு முறை முதல் பிரசிடென்சி எண்ட்ல வந்து ட்ரம்ப் தோத்தப்ப வந்துட்டு
வாஷிங்டன் ஸ்டேட்ல வந்து நேஷனல் ட்ரூப்ஸை கூப்பிடணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நேஷனல் கார்ட்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அது கூப்பிடாது. பட் இது மாதிரி எப்பெல்லாம் ரைட்ஸ் BLM எடுத்துட்டீங்களா, பேக் லைஃப் மேட்டர் பத்தி நீங்க பேசிட்டீங்க. அதுல நிறைய வாட்டி ப்ரொடெஸ்ட் வந்து கட்டுக்கடங்காம போறப்போ, லோக்கல் போலீஸ்னால கட்டுப்படுத்த முடியாதப்போ இந்த மாதிரி நேஷனல் கார்டை கூப்பிடுவாங்க. இந்த ரிசர்வ் போலீஸ் வந்து அந்த ஸ்டேட்டுன்னு இல்ல, சம்டைம்ஸ் பிற மாநிலத்தில் இருக்கிற ரிசர்வ் ட்ரூப்ஸை கூட தன் மாநிலத்துக்கு அனுப்பக்கூடிய சக்தி வந்து அழைக்கக்கூடிய விருப்பம் வந்து தெரிவிச்சாருன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணி எங்க பக்கத்துல இருக்கிற மற்ற ஸ்டேட்ல இருந்து கூட ஃபோர்ஸ் கொண்டு இறக்க முடியும். அதான் நேஷனல் கார்டு அப்படிங்கிறது. இப்போதைக்கு வந்து மினசோட்டா கவர்னர் என்ன சொல்றாங்க, எனக்கு ஐஸ் வேணாம், நேஷனல் கார்டை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு பண்ணாங்க, ஏன்னா நேஷனல் கார்டுக்கு வந்துட்டு ஐஸ் மாதிரி கேப்சர் பண்ணி டீபோர்ட் பண்றக்கூடிய இது இல்ல. அதுல என்ன ஜெயில் தான் நிரம்பும். அதே மாதிரி நேஷனல் கார்டுல வந்து அவங்க வந்து திருப்பி ஸ்டேட் கவர்மெண்டோட போலீஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் இது பண்ண முடியும். நாங்க பிடிச்சு கூட அவங்க தப்பிச்சு போகக்கூடிய வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது இப்பதான் பிளே ஆயிட்டு இருக்கு, எப்படி போகும்னு தெரியல. ரொம்ப அருமை. நம்ம முரண்பாடுகளை பார்த்திருந்தோம். அதிகாரமா மக்கள் ஆட்சியா அப்படிங்கறதுல ஆரம்பிச்சோம். பாதுகாப்பா சுதந்திரமா, பாதுகாப்புக்கும் சுதந்திரத்துக்கும் நடுவில் இருக்கிற போராட்டங்களை பார்த்தோம். வீடியோ யுகத்துல எது உண்மைங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ வந்துட்டு கடைசி முரண்பாடு ஒற்றுமை வர்சஸ் பிளவு. நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது எங்க வந்து ஒற்றுமையா இருக்கணும். அதாவது இந்த வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போராட்டங்கள் வந்துட்டு சமூகத்தை கடுமையா பிளவுபடுத்தி அது வந்து வாக்கு வங்கியா மாறுதாங்கிறத காலம்தான் தீர்மானிக்கணும். ஆனா நான் இப்போ இதை வந்து எப்படி இன்னொரு விதமா பார்த்தேன்னா, அமெரிக்கர்களை எல்லாமே ஒண்ணு வந்து இப்போ ஒன்று பண்ணியிருக்கு. எங்க பார்த்தாலும் டெக்சஸ்ல இருந்து எங்க பார்த்தாலும் பனிப்புயல்ங்கிறது தான் கடந்த ஒரு வாரமா எல்லாரும் இது பண்றாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு ஆல்ரெடி இதெல்லாம் விட்டுட்டாங்க, பள்ளிக்கூடம் எல்லாம் விடுமுறை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு இருக்கு. அமெரிக்கா முழுக்க கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். சோ இது வந்து அமெரிக்கர்களை ஒன்றுபடுத்தும் சக்தியா உருவாகி இருக்கு, பனிப்புயல்களும் குளிரும். என்ன நான் இப்ப சமீபத்துல இந்த ரஷ்யா வீடியோ எல்லாம் பார்த்தேன். அது பேர் என்ன, 4 அடி, அதாவது ஒரு சாதாரண மனிதனோட உயரம் 5 அடினா குள்ளமா இருக்கிறவங்களோட உயரம் 4 அடிக்கு பனி, அங்க 4 மாடிக்கு பனி கிட்டத்தட்ட வந்திருந்தது. சோ ரொம்ப மிளர்ச்சியா இருந்தது. அந்த அளவு ஆயிருக்கு அமெரிக்கா. என்ன ஆயிருக்கு அமெரிக்கால? கண்டிப்பா இந்த ஐஸ் அப்படிங்கிறது 2 ஐஸ் வர்சஸ் ஐஸ் தான் சொல்ல முடியும். ஐஸ் அப்படிங்கிறது இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது, அதுல பிளவுபட்டவங்களை வந்துட்டு இந்த ஐஸ் பனி வந்து சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். மக்கள் வந்து இன்னொரு விஷயம், நம்ம வந்து இந்த அமெரிக்கா வந்து பெரிய தேசம் இல்லைங்களா. அதுல பாத்தீங்கன்னா நார்த்ல நீங்க பாஸ்டன் ஆகுது, நியூ ஜெர்சில நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு பனிமலை பெரிய விஷயமே இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நான் 2000 வந்தப்போ சரி, நீங்க வந்தப்போ சரி, அப்போ வந்து 4 அடி பனியெல்லாம் நம்ம மேசச்சூசெட்ஸ்லயே பார்த்திருக்கோம், பாஸ்டன்லயே பார்த்திருக்கோம். இப்ப என்ன புதுசுன்னா, இது வந்து இப்ப வந்து அமெரிக்கால இருக்கிற கிட்டத்தட்ட 50 மாநிலங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மாநிலத்திலேயே இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காரணம் 2 காரணம். ஒண்ணு வந்து இது வந்து வைட் ஃபாரிங் அக்ராஸ் ஆல் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு ஸ்னோவே பார்த்துடாத சில மாநிலங்கள்லாம் இருக்கு. ஃபார் டெக்சாஸ் எடுத்துக்கலாம், இல்ல வந்து ஜார்ஜியா, அட்லாண்டா எடுத்துக்கலாம், இல்ல கொஞ்சம் நார்த்ல போன கரோலினாஸ் எல்லாம் தெரியும். அங்க ஸ்னோ வரும், நம்மளுக்கு வராது. ஏதோ ஒரு அந்த புல்லுல ஒரு 4 தூசி படைஞ்சாலும் அது ஸ்னோன்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி டன் கணக்குல அள்ளி போட வேண்டியது இல்லை. சோ அவங்களுக்கு ஸ்னோ வரும் அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இந்த இன்டர்நெட் யுகம் அப்படிங்கிறது வந்து இந்த சோசியல் மீடியா யுகம்னு சொல்லுவோம். இன்டர்நெட் யுகம் தாண்டி நம்ம சோசியல் மீடியா வந்தோம். எல்லாரும் வந்துட்டு அதை ஒரு கேப்சர் பண்ணி அதோட ஒரு பேனிக் அட்டாக் ஆகி இதெல்லாம் வருது, ஐஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம தான் 4 மணி 4 அடி ஸ்னோ வந்ததுக்குள்ள அன்னைக்கு 4 அடி வந்தாட்டிக்கு நான் ஆபீஸ் போயிருக்கேன். அப்பெல்லாம் வந்து அது நான் அப்ப வந்து எக்ஸ்பென்சிவ் கார்லாம் கூட இல்ல, என்னோட டப்பா கார்ல தைரியமா நானும் 100% உண்மை. அதாவது சிகாகோல வண்டி ஓட்டின போது 24 இன்ச்சு போட்டது, 2 அடி போட்டது. பட் அன்னைக்கு 2 நாள் அந்த நாள் முழுக்க நான் வண்டி ஓட்டிட்டே தான் இருந்தேன். அதாவது எல்லா இடத்துலயும் சுத்தம் பண்ணோம், ரோடெல்லாம் கேவலமா தான் இருக்கும். பட் நீங்க சொல்றது 100% உண்மை. பட் ஸ்னோவே பார்க்காதவங்க அந்த இடத்துல வண்டி ஓட்டுறது கண்டிப்பா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல அவங்க ரோட்ல இப்ப வந்து எல்லா ஸ்டேட்டும் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி பண்ணிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சினா நம்ம இடைக்கால தடை உத்தரவு மாதிரி, நீங்க வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. அது என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க யூஸ்வலா. அதாவது நீங்க வந்து எமர்ஜென்சி ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்ப நீங்க ரோட்ல போனீங்கன்னா பிடிச்சி டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா நீங்க ரோட்ல தாறுமாறா ஓடிட்டு பண்ணீங்க, போலீஸ் புல் ஆஃப் பண்ணிட்டு எமர்ஜென்சி இருக்குல்ல வீட்டுக்கு போய் சேரு அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் சொல்லி நானும் பார்த்திருக்கேன். பட் அந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பட் ஆனா
என்னன்னா இந்த சோசியல் மீடியானால புஷ் அவுட் என்ன தெரியல. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையே ஃபோர்காஸ்ட் வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்னோ வரப்போகுது. வியாழக்கிழமை எல்லா இந்தியன் ஸ்டோர்லயும் அரிசி மூட்டை காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் பால் ரெண்டுமே காணோம். கீரை கொத்தமல்லி எதுவுமே கிடைக்கல. சோ என்ன எசென்சியலா நம்ம பண்ண எனக்கு அதான் எப்படா அப்படி அரிசி மூட்டை அப்படி என்ன 2 நாள் புயலுக்கு இவ்வளவா அரிசி, என்னமோ உலகமே அழிய போற ரேஞ்சு அவ்வளவு அரிசியா சாப்பிடுவீங்க அப்படின்னு இருந்துச்சு. சரி, இந்தியர்களை மாத்திரம் கொடுத்து சொல்றியா, இந்தியன் ஸ்டோர்ல மட்டும் தான் எப்படியான்னு சொல்லிட்டு காஸ்கோ போனோம். காஸ்கோல போய் நம்ம வாரத்துக்கு ஏதோ ஒரு 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 ஸ்டிக் ஆஃப் பட்டர் வாங்கிட்டு வருவோம், கொஞ்சம் பால் வாங்கிட்டு வரும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் பெருசா கொடுப்பாங்க வாங்கிட்டு வருவோம். நேத்து காஸ்கோ போனா அதை விட மோசமா இருக்கு, சுத்தமா ஒண்ணும் கிடையாது. சரி, அதை விட எக்ஸ்பென்சிவா ஹோல் மார்க்கெட், ஹோல் ஃபுட் மார்க்கெட் போலான்னு சொல்லிட்டு ஹோல் ஃபுட் மார்க்கெட் போனா ஆர்கானிக். நீங்க அழகா சொன்னீங்க. பட் டெக்சாஸ்ல இருந்து என் பொண்ணு இதை அனுப்பிச்சிருந்தா, போட்டோ அனுப்பிச்சிருந்தா, நம்பவே முடியல. அங்க வந்துட்டு எதுவுமே இல்ல. காய்கறிகள் பக்கம் போனா அதாவது 2 உருளைக்கிழங்கு 2 வெங்காயம் வச்சிருக்காங்க, ரெண்டே ரெண்டு, மத்ததெல்லாம் சுத்தமா காலியா இருக்கு. அதே மாதிரி அவ ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருந்தா. மொத்த டெக்சாஸ்ல எல்லாமே இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னாங்க. புரியுது, அவங்க ஸ்னோ பார்த்தது இல்ல, அவங்களுக்கு 2 நாள் வீட்லயே இருந்தா சமைச்சு சாப்பிடணுங்கிற பயம் இருக்கு. பட் கண்டினியூ பண்ணுங்க. இது ஆனா இது வேற போகுங்கிறாங்களே, மின்சாரம் போயிடும் அதுக்கப்புறம், அப்படின்னா எப்படி சமைக்க போறோம், எப்படி உயிர் வார போறோம்? என்னன்னா நம்மளுக்கு வந்து சாதாரண விஷயம், 2 அடி 3 அடி எல்லாம் ஓகே. இப்போ வந்து நான் எங்க ஊர்ல வந்து 12 to 14 இன்ச் அப்படிங்கிற, அது 1.25 அடி அப்படி இருந்துச்சு. உங்க ஊர்லயும் அதே மாதிரி 1.25 1.5 அடி பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இப்ப நான் பார்த்தேன், காலையில போய் மெஷர் பண்றது ஒரு ஆல்மோஸ்ட் 8 inches அதுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நைட் எல்லாம் வரப்போகுது, அதுவும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே இன்னும் வரும். கண்டிப்பா 1.25 அடி வர சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இது சாதாரணமான விஷயம் தான், இந்த ஸ்னோ வரதெல்லாம் பாக்குறதுக்கு. ஆனா டெக்சாஸ் மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதுசு, அவங்க வந்து இந்த ஸ்னோவே பார்த்தது இல்லை, அதனால அப்படியே பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஏன் இப்படி இந்த பதுக்கி வைக்கிறாங்க, ஏன் இப்படி வந்து ஆன்சைட்டியா இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் மூடிட்டாங்க. அலுவலகம் வந்து ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாதிரி ஸ்ட்ரிக்டான கம்பெனி கூட அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது 2 தான் முக்கியமான விஷயம். பட் இது வந்து இந்த ஸ்னோனால வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஸ்னோ பார்த்தவங்களுக்கு வந்து என்னடா இவ்வளவு பயங்கர அலப்பறை பண்றீங்க அப்படின்றது இருக்கும். பட் சவுத்ல இருக்கிறது பெருசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அலப்பறைன்னு சொன்ன உடனே எனக்கு திரும்ப இலக்கிய பக்கம் எனக்கு ஒண்ணு வந்துருச்சு. இன்டர்ச் பண்ண லவ் பண்ணுங்க. இவர் ரொம்ப அழகா போட்டிருந்தார், வண்ண நிலவன் வந்துட்டு நம்ம புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு மக்கள் பண்ற அலப்பறை தாங்கவே முடியல, அப்ப முக புத்தகத்தை விட்டே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தார். அது வந்துட்டு அவர் எப்பவுமே மனசுல பட்டதை பட்டுன்னு போட்டு உடைக்கிறவர். சோ அந்த மாதிரி இவங்களோட அலப்பறைகள்லாம் தாங்கவே முடியல. ஆனா உண்மையா சொல்லணும்னா இதுல நீங்க பாதுகாப்பா என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு நினைப்பீங்க? நான் வந்து இந்தியாவில இருந்த போது 90கள்ல, அதாவது 80கள்ல நான் பயணம் பண்ணும்போது என்னோட பேக் பேக்ல எப்பவுமே பேட்டரிகள் இருக்கும், மெழுகுவர்த்திகள் இருக்கும், நான் இது அடிக்க மாட்டேனாலும், சிகரெட் பிடிக்க மாட்டேனாலும் தீக்குச்சிகள், இந்த மாதிரி சில அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும். இப்போ என்னெல்லாம் தேவை நம்மளுக்கு, எப்படியெல்லாம் நம்ம, அதாவது தண்ணிய வந்துட்டு நம்ம இப்போ நீங்க நல்லா இது கொடுப்பீங்க, ஆலோசனை கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல தயாரா இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது. முக்கியமா வந்து இவ்வளவு ஸ்னோ வர்றதுனால, அதுவும் ஸ்பெசிபிக்கா நார்த் ஈஸ்ட் எங்கெல்லாம் வந்துட்டு 1 அடிக்கு மேல ஸ்னோ வருதோ, நீங்க என்ன ஸ்னோ வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அது இல்லாம அது தொடர்ந்து கொஞ்சம் மழையும் வரப்போகுது. ஸோ ஸ்னோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப ஒரு பொடி மாதிரி இருக்கும். நீங்க கையில எடுத்து வீசினா தூசு மாதிரி பறந்துடும். பட் ஆனா ஸ்னோ எப்போ டேஞ்சர் ஆகும்னா, அது வந்து அது மேல மழை பெஞ்சிட்டாலோ இல்ல அது கொஞ்சம் உருகி முடிக்கிறதுக்குள்ள திருப்பி அடுத்த ஸ்னோ வந்து குளிர் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா உருகாது. அப்ப என்ன ஆகணும், ஒரு பாட்டம் லேயர் வந்து ஐஸ் மாதிரி ஆயிரும், கெட்டியா ஐஸ் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ அந்த ஃப்ரீசிங் ரெயின் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, ஃபோர்காஸ்டிங் என்ன சொல்றாங்க, வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்னோ என்ன ஆகும்னா, அந்த மாதிரி இந்த ஃப்ரீசிங் ரெயின் வந்துச்சுன்னா அந்த வெயிட்னால மரங்கள், பழைய கொஞ்சம் பட்டு போன மரங்களா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சாய ஆரம்பிச்சிடும். பட்டு போன மரங்கள், ஸ்ட்ராங்கான மரங்கள் கூட இவ்வளவு டன்ஸ் ஸ்னோ பாக்குறதுக்கு அது தூசி மாதிரி இருந்தாலும் அது வெயிட் தாங்காம அந்த மரங்கள்லாம் விழுக ஆரம்பிப்பது, கரண்ட் கம்பி மேல இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் விழுகிறதுனால பவர் லாசஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ போன வாட்டி இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்தப்போ பெரிய ஸ்னோ வரப்போ வந்துச்சுன்னா அந்த மரங்கள் விழுவதனால் அந்த மரத்தை அகற்ற முடியாதுன்னா, அந்த மரத்தை அகற்றுறதுக்கு வந்து நீங்க வெஹிக்கிள்ஸ் போனோம் இல்லையா, அவங்களுக்கு போறதுக்கு வழி இருக்காது, அதை கிளீன் பண்ணிருக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால அது கவுந்துருச்சுன்னா கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் இருக்கும். அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, மிகுந்த குளிர் பிரதேசம் இருக்கிறதுனால ரொம்ப ஃபியூ கேசஸ்ல வந்து தண்ணி கொஞ்சம் வார்மா தான் அனுப்புவாங்க. பட் அது கூட என்ன ஆகும்னா, எங்கேயாச்சும் பிரேக் ஆயிடுச்சுன்னா இதுனா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஸ்னோ எல்லாம் கட்டிட்டு போய் ஃபிக்ஸ் பண்றது நேரம் ஆகும். ஸோ தண்ணியும் கிடைக்காம போகும்.
ஸோ இது ஆக்சுவலா எங்களுக்கு போன வருஷம் நடந்துச்சு. தண்ணி ஒரு வாரம் பக்கம் கிடைக்காம ரொம்ப திண்டாடிட்டோம். ஏன்னா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல வந்துட்டு ஸ்னோனால இல்ல, இன்னொரு இடத்துல மெயின் பிரேக் ஆயிடுச்சு. அதனால தண்ணி ஒரு வாரம் இல்லாம கூட கஷ்டப்பட்டோம். ஸோ அது ரெண்டு அத்தியாவசியமா நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். நீங்க தண்ணி அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து உங்களுக்கு பவர் பேங்க் இருந்துச்சுனாலோ இல்ல சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். எங்க வீட்ல வந்து ஃபுட் ஃபயர் பர்னிங் பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி சாண்டி வந்தப்ப என்ன அந்த மாதிரி வுட் பர்னிங் இருந்துச்சுன்னா அது வாங்கி வச்சுக்கோங்க. ஃபயர் பிளேஸ் இருந்துச்சு. அந்த வுட் பர்னிங் ஃபயர் பிளேஸ் இல்லைன்னா கூட ஹேண்ட் வார்மர்ஸ், லெக் வார்மர்ஸ் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா சில கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை நீங்க கையில எடுத்து பிடிச்சீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்கும், இதமான சூடா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி மெழுகுவர்த்தி, ஹீட்டிக்கு ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாலோ தண்ணியோ கூட சுட பண்றதுக்கு வேணும். ஆனா இங்க வந்து ஒன்ஸ் நீங்க யூட்டிலிட்டி நிறைய வீட்டுல எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் தான் இருக்கும், எலக்ட்ரிக் மைக்ரோவேவ்ஸ் தான் இருக்கும். ஸோ கரண்ட் போச்சுன்னா அதெல்லாமே ஒர்க் ஆகாது. அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அத்தியாவசிய தேவைக்கான வாட்டர், தண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது முக்கியம். சாப்பாடு தான் இந்த காஸ்கோல இருந்து இவ்வளவு, நான் சொன்ன மாதிரி காஸ்கோல இந்தியன் ஸ்டோர்ல இருந்து இவ்வளவு மூட்டை அரிசி வாங்கிட்டு போய் 2 நாளைக்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஓவரான்னு தோணுது. 2 நாளைக்கு சமைக்கிற அளவுக்கு வீட்டுல பொருள் தான் போதும். அதுக்கு மேல ரொம்ப ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. என்ன நம்ம 2 நாள் வந்து ஒரு மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டாலோ இல்ல இங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டாலோ ஒன்றும் சித்திரலாம் போறது இல்லை. ஸோ அதுக்கு தேவை 2 நாளைக்கானது வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை தவிர மற்றபடி பெருசா ஒன்றும் பாதுகாப்பெல்லாம் கருத வேண்டியதில்லை. அதுவும் டெக்சாஸ் நான் சொன்ன மாதிரி அது அந்த டாலஸ் மாமிஸ் எல்லாம் இப்ப டான்ஸ் எல்லாம் போட்டு பணியில டான்ஸ் போட்டு இப்பவே காலையில இருந்து ஒரு 20 வீடியோ வந்துருச்சு. நிச்சயமா நிச்சயமா. சோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. நன்றி தினேஷ். ரொம்ப சுவாரஸ்யமா முக்கியமான தகவல்களோட அதே சமயம் ஆழமாவும் துல்லியமாவும் சொன்னதுக்கு. நான் வந்து அமெரிக்கா வந்துட்டு இருக்கிற எல்லாருமே ஸ்னோஃபிளேக்ஸ் மாதிரி. அதாவது ஒவ்வொருத்தருக்கு, அதாவது எப்படி சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். ஒரு ஸ்னோஃபிளேக்குக்கும் இன்னொரு ஸ்னோஃபிளேக்கும் பாத்தீங்கன்னா அதோட அமைப்பும் அதோட வடிவமும் ஒவ்வொன்றும் வித்தியாசங்கிறத ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஸ்னோஃபிளேக்குங்கிற. சோ இந்த ஸ்னோஃபிளேக் இன்னொரு வித்தியாசமான ஸ்னோஃபிளேக்னா தொட்டாஞ்சினிங்க. அது மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால்தான் அதை வந்துட்டு நான் உள்கொத்தாதான் வச்சிருக்கேன் அதை. பட் இத வந்துட்டு ஏன் சொல்றேன்னா, மினியாபோலிஸ் விஷயத்துல நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது அது நீங்க எப்படி பாக்குறீங்கிறத சொல்லுங்க. அதனால்தான் இந்த ஸ்னோஃபிளேக் நீங்க தனித்துவமானவர்கள்ங்கிறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பாஸ்டன்ல இருக்கிற எனக்கு இந்த பனிப்பொழிவு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாளைக்கே போய் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கரண்ட் போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட. பிகாஸ் அடிக்கடி இதை பார்த்து குளிச்சு போனதுனால. ஸோ அதனால தான் ஸ்னோஃபிளேக்னு சொல்ல வந்தேன். இது வரைக்கும் எங்களோட தொடர்ந்து இருந்ததுக்கு நன்றி. பனிக்கால கதைகளை நாங்கள் தொடருவோம். நம்ம உரையாடலோட வெப்பத்தை எப்பவுமே ரொம்ப குளிராகவோ ரொம்ப வெப்பமாகவோ ஆக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முக்கியமாப்பட்ட விஷயங்களை இதுல வந்துட்டு பகிருங்க. நாங்க தவற விட்ட செய்திகளை, தவற விட்ட தகவல்களை, உங்களுக்கு தோன்றின கேள்விகளை கேளுங்க. தினேஷ் பொறுமையா ஒவ்வொன்றுத்துக்கும் எப்பவுமே பதில் சொல்லிட்டு இருக்க. பின்னூட்டங்கள்லயும் அது ரொம்ப முக்கியம். நீங்க பின்னூட்டம் போடுறதா எங்களுக்கு ஊக்க மருந்து. நன்றி தினேஷ். முடிவாக நன்றி பாலா. நான் கூப்பிட்டோன்னா வந்தீங்க, நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க. இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அது இல்லாமல் நீங்கள் சொல்வனம் வேற இன்னைக்கு ரிலீஸ் டேட்டு, நிறைய கட்டுரைகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம பார்ட்னர் சிஸ்டருக்கு வந்து சொல்வனம் திருப்பி இப்போ வாசிங்க. அதுலேயும் அடுத்த எபிசோடு இன்னைக்கு ரெடி ஆயிரும், ஏஐ ரெடி ஆயிரு போட்டுலாம். பட் அதுக்கு முன்னாடி இதையும் பாருங்க. நன்றி. இந்தியாவில் குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குடியரசு தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.